ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டல் காரக்குழம்பு. அதுக்கு நான் சுண்டல் ஒரு 1/4 கிலோ கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறேன். ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10-12 பல் மெலிசாக கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதோ கூட கத்திரிக்காய் போட்டுக்கலாம், எது காய்கறி இருக்கோ. ஆனால் இதுதான் முக்கியமாக போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. வாங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சதில் அப்படியே தண்ணியை நான் ஆட் பண்ணி வேக வைக்கிறேன். இதில் ஒரு துண்டு பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வாயு இல்லைங்களா, கேஸ் பிடிக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு துண்டு பெருங்காயத்தோடு இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போடாதீங்க, காய்கறி வேகிறப்ப போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், நான் குக்கரை அடுப்பில் வச்சிட்டேன். ஒரு 5-6 விசில் வந்தால் போதும். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா 5-6 விசில் போதும். ஊறுறது கொஞ்சம் கம்மியாக நீங்கள் டைம் வச்சுருந்தீங்கனாக்கா நல்லா 10-12 விசில் வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும் கருப்பு கடலை. ஸோ நான் ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சுண்டல் வேக வச்சாச்சு குக்கரில். நம்ம அந்த குக்கரில் சுண்டல் வேகிற நேரத்துலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு யூஸ் பண்ண மாட்டேன். சீரகம் தான் எப்போவுமே சமையலுக்கு நான் பயன்படுத்துவேன். சீரகமும் வெந்தயமாக போட்டுட்டு கொஞ்சமாக சுண்டலுக்கு தேவையான பெருங்காயம் போட்டாச்சு. இது குழம்பும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாயு இல்லைங்கன்னா, ஸோ இதுக்கும் நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்கள், பெருங்காயம் போட்டு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம். லைட்டாக வதங்கினா போதும் குழம்புக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு வேண்டிய காய்கறியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோடு இந்த காய்கறிகளையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் காய்கறி கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும் இந்த சுண்டல் குழம்பு. இப்போ கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் காய்கறிங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்தந்த பொருட்களில் தேவையான அளவு உப்பு பிடிக்கும். பாருங்கள், இது நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் வதங்கிடுச்சு காய்கறிங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம்
மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். நான் வந்து சாம்பார் கரைச்சி வச்சுருக்க பொடி தான் நான் ஆட் பண்ணுவேன் எப்போவுமே காரக்குழம்பு எல்லாத்துக்குமே. அதாவது மிளகாய், மல்லி, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, நான் அதை தான் காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் ஒரு 2-2.5 ஸ்பூன் அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றினா போதும். அப்புறம் சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது. ஸோ நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதில் உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம், கொஞ்சம் சுண்டல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் நீங்கள் உப்பு காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்புலேயே காய்கறிகள்லாம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, 7-8 விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், காய் வந்து பாதி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் நான் போடுற வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், நான் கோக்கம்புளி தான் யூஸ் பண்ணுவேன், மரப்புளி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி கோக்கம்புளி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை 2 பீஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுற புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சு இதில் கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கிங்க. இந்த நேரத்தில் காய் வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டிங்கன்னா மரத்து போயிடும். ஸோ நம்ம வந்து காய் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் புளி எப்போவுமே சேர்க்கணும். இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுண்டல் ஆட் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு, காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தாக்கா சேர்த்துக்குங்க. பாருங்கள், குழம்பு காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுண்டல் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து தேங்காவை நல்லா இது பண்ணி ஊற்றி விட்டுருக்குங்க, அலசி. ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா 2 கொதி வந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்து, கருப்பு கடலை உங்களுக்கு தெரியும், ரொம்ப சத்து. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இந்த சுண்டல் காரக்குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் பொரியல் இல்லை கூட்டு, காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.